நான் பாட்டுக்கு எப்போதும் போல் செஞ்சுருக்கலாமா. வெளியில் நல்லா மழை பெஞ்சுது. கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நல்லா ஜில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு. ஆனால் எங்கள் கிச்சனில் அப்படி இல்லை. இங்கே மழை பெஞ்ச அடையாளமே தெரியாத அளவுக்கு தான் இங்கே வேர்க்கும். பசங்களை போய் அதோட தோசை செய்வேன், முட்டை சாதம் செய்வான்னு கேட்டேன். அவங்க ஒரேடியாக முட்டை பிரியாணி அப்படின்னாங்க. நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. இனிமேலாம் செய்ய முடியாது பிரியாணி, எதுவும் நைட் நேரத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவங்க ஒரு கதை சொல்லி செய்ய வச்சுட்டாங்க. ஃபைனலாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மிளகு, ஜீரகம், கிராம்பு, அவ்வளோதான். அதோட முந்திரியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிச்சு. இப்போ வந்து எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள், முட்டையில் எல்லா பக்கமும் லைட்டாக கீரல் போட்டு அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பசங்க கேட்டாலும் இந்த மாதிரி நேரத்துலலாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேங்கிறதுனால சரி அப்படின்ட்டு தான் செய்ய ஆரம்பித்தாச்சு. அது என்னன்ட்டு இடையிலேயே சொல்லியிருப்பேன். பாருங்கள், டைம் பார்த்திங்களா 8:30 ஆயிடுச்சு. அப்போ தான் நான் வெங்காயமே நறுக்கிட்டு இருந்தேன். அப்போயும் வாய் சும்மாவே இல்லை. இந்த நேரத்தில்ன்ட்டு சொல்லிக்கிட்டே தான் செஞ்சிகிட்ருந்தேன். முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நான் விளக்கி வச்ச பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் சைடு பை எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் சமைச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணால் மொத்தமாக எல்லா வேலையும் சேர்ந்துருன்ட்டு சைடு பை இந்த க்ளீனிங் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி இது நல்லா பச்சை வாசம்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். அந்த கேப்பில் கொஞ்சம் சாதம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சிடலான்ட்டு அதெல்லாம் எடுத்து விளக்குற ஜாமான்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் மிக்ஸ் ஆகிற அந்த கேப்பில் தயிர் பச்சடிக்கு வெங்காயம் அரைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி வந்து பச்சரிசியில் தான் செஞ்சேன். பிரியாணி அரிசி இருந்தது, அது 1 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு சாப்பாட்டு அரிசியில் பண்ணுறதா அந்தளவுக்கு இப்போ நான் வாங்கியிருந்த அரிசி அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால சரி பச்சரிசியில் பண்ணி பார்க்கலான்னு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அரிசி கொஞ்சம் மெலிசாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. சரி இதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். இது வந்து நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ஒரு பாதி எலுமிச்சப்பழம் ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை மணி நேரம் போல் அரிசி ஊறி இருந்தது, பச்சரிசி. நல்லா கிளறிக்கிட்டே தான் இருந்தேன். அரிசிலாம் உடஞ்செலாம் போகலை, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அப்பப்போ கிளறி விடாமல் இருக்கும்போது கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதானே தவிர இந்த ஸ்டேஜெலாம் என்னடா பொங்கல் மாதிரி இருக்குமோன்ட்டு பயந்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகலை. நல்லா உதிரி உதிரியாக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அப்பப்போ கிளறி மட்டும் விடணும், பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த புழுங்கல் அரிசினா அந்த அளவுக்கு பிடிக்காது, இது அப்பப்போ ஒட்டுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வச்சு தம் போட்டோன்னே அதெல்லாம் சுத்தமாக கொஞ்சம் கூட அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. இப்போ கடைசியாக வறுத்து வச்ச முட்டை போட்டு கடைசியாக நெய்யை ஊற்றி தோசைக்கல் மேலே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு தம்மில் வச்சாச்சு.
கடைசியாக நெய் சேர்த்து அந்த 1/4 மணி நேரம் கேப்பில் எல்லா பாத்திரத்தையும் விளக்கிடலான்ட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். ஓரளவு கையோட எல்லாத்தையுமே நீட் பண்ணியாச்சு. இனிமேல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வர பாத்திரம் மட்டும்தான் அடுப்பு துடைக்கணும், அவ்வளோதான். தயிர் பச்சடியிலையும் தயிரை ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. நான் இடையில சொல்கிறேன்னா, அன்றைக்கி என் பையனை ஸ்கூலில் ஹெட் பாயாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி தான் பதவியேற்பு நாள்கிட்ட அன்றைக்கி அந்த பேட்ச் கொடுத்துருந்தாங்க. போன மாதம் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து எலெக்ஷன் மாதிரி வச்சு அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் சரின்ட்டு நானும் இன்றைக்கி சரி பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது. இதான் நான் செஞ்சதுக்கான ரீசன். இல்லைன்னா நைட்லலாம் இந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டேன், லைட்டாக எடுத்துக்கிறது. பச்சரிசியில் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக செம டேஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. சாப்பாட்டு அரிசியோட இந்த பச்சரிசி பிரியாணி சூப்பராக தான் இருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, கொஞ்சம் நேரம்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் தைக்கிறது தான் வேலை. எப்படி தான் இப்படி எனக்கு பாத்திரம் செய்யணுமோ தெரியாது. விளக்குறேன் விளக்கிக்கிட்டே தான் இருக்கேன். ஆமாம், சமைச்சா சாப்பிட்டா விலைக்கு தான் ஆகணும், தெரியுது. இருந்தாலும் எனக்கு இந்த தொட்டியில் ஜாமான் விளக்குறதே பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே ரொம்ப குட்டியாக இருக்கும். கொஞ்சமாக 2, 3 பாத்திரம் விழுந்தாலே அப்படியே என்னமோ சிங்க் அப்படியே நிறைஞ்சா மாதிரி அப்படி இருக்கும். ஒரு பெரிய பாத்திரம் விளக்குறதுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அப்பப்போ விளக்குறதுனால விளக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டியான சிங்க்கு. அதான் பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சாச்சு. கையோட அடுப்பையும் தொடச்சி விட்டுலான்ட்டு லாஸ்ட்டாக மீதி இந்த லிக்யூடை அப்படியே அடுப்பு மேலே ஊற்றி நல்லா கவுண்டர் டாப்பு டைல்ஸு ஃபுல்லாக தேய்ச்சி அதுக்கப்புறம் துணியில் தண்ணியை தொட்டு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். கடைசியாக அந்த துணியை அலசிட்டு கெட்டிலு, மிக்ஸி, லாஸ்ட்டாக ஃப்ரிட்ஜு லைட்டாக கடைசியாக தொடச்சி விட்டுறது, அவ்வளோதான். ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு. இன்றைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படி சொல்ல முடியாது. இன்னும் கிச்சனை கூட்டணும், அதை செஞ்சு முடித்தா தான் வேலை முடியும். இந்த பாத்திரம் துடைக்கிறது அது வந்து அடுப்பு துடைக்கிறது, இது வந்து பாத்திரம் தைக்கிறது தனியாக இருக்குது. அதுலேயே செஞ்சேன்னு நினச்சிக்க போகிறீங்க. கடைசியாக அடுப்பு ஸ்டாண்டையும் விளக்கியாச்சு.
எப்போதும் நைட்டில் பானையை கழுவிட்டு தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருவேன். நாளைக்கு மறுநாள் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதுக்காக அதையும் ஊற்றி வச்சாச்சு. ஃபைனலாக கிச்சனையும் கூட்டி விட்டுட்டா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கப்புறமும் இந்த அடுப்பு ஸ்டாண்ட் இருந்தது, அதை மறுபடியும் தொடச்சி மாட்டிட்டு அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. யாராவது இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.